ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பிளாக்மெயில் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷ், தேஜஸ்வினி, ஸ்ரீகாந்த் இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நிலையில் செமையாக அதை எல்லோரையும் மேட்ச் பண்ணி ஒரு தமிழ்நிலை ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ உள்ள கண்டென்ட் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருமா வாங்க. இந்த சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நல்லவன் ஏமாச்சான் நம்ம கிட்ட வரப்போறான். நீ சொல்ற அந்த நல்லவன் கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்டுப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு. எல்லாரையும் ஏமாத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த வேலையில ரிஸ்க் அதிகம். இங்க எதுவும் சரி தப்பு இல்ல பாஸ், நமக்கு தேவையா தேவையில்லையான்றது தான். சுயநலமா இருக்க கத்துக்கோ. மணி, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சரியான வருமானம் கூட இல்ல. கொலை பண்ண போறியா? போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பழைய காதலனுக்கு அண்ணன் தம்பி கூட ஹெல்ப் பண்றாங்க. யாரா நீ? சாவடிச்சுடா. ஒழுங்கா ரேட்ட பேசு. பேசின பணத்தை கரெக்டா வாங்க பாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஏமாந்து போனவங்களை பத்தி கவலையெல்லாம் படாத. மணி, ஏன்டா ஃபோன் பண்ண மாட்டேங்கிற? போன் எடுக்க மாட்டேன்றான். மெடிக்கல் ஷாப்னு சொல்லிட்டு என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? அதுவும் வரலன்னா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தெளிவா புரியுது. துரோகம் பண்ணு, கொலை பண்ணு, கொள்ளாடி. மச்சான் சொன்னா கேள்றா, இது தேவையில்லாத வேலை. அடுத்த எமோஷனல்ல விளையாடாதரா. ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாங்கடா. இவங்களை ஃபாலோ பண்ணா மொத்தமா தட்டி தூக்கிடலாம். இதையெல்லாம் கத்துக் கொடுக்கிற இந்த சமூகம் பழிய மட்டும் ஏத்துக்காது. பொருளை வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாமா? ரிவீல் பண்ணுறதோ அவன் ஏதோ பெருசா மறைக்கிறான். ஆகஸ்ட் 1. ஓகே, பிளாக்மெயில் படத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டைட்டில். அதுவும் அந்த இந்த ட்ரெய்லரில் அந்த டைட்டிலை ரிவீல் பண்ணிவிட்டு ஒரு கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லெட்டருக்கு ஒரு அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா அட்ராக்டிவாக செம்மையாக இருந்தது. ஸோ ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்கு நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை வச்சு அவன் எப்படி திருடனா மாறுறான், அவ்வளோதான். இதுதான் ஸ்டோரி. ஸோ அவர் என்ன க்ரைம் பண்ணுறாரு, எதுக்காக ஸ்ரீகாந்த் ஃபேமிலி இவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் பேலன்ஸ் ஸ்டோரி. அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரோடைய கதை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வழி மாறி போகிறவங்க இந்த மாதிரி தப்பான ரூட்டை சூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் நல்ல சரி ஓகே நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாதையும் சூஸ் பண்ணலாம். அது அவங்கவுங்களோட கையில் இருக்குது. ஸோ இது படமாக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தான். அது நம்ம ஸ்டோரியாகவே இருக்கட்டும், இல்லை யாரோட ஸ்டோரியாகவே இருக்கட்டும், நம்மளை பொறுத்த வரைக்கும் போய் தேட்டரில் படம் பார்க்கும்போது 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வந்து நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டா சரி, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க படத்தில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, ஸோ இப்படிலாம். அதாங்க சினிமாவே. சினிமாவில் வந்து இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போது வந்து படத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன கேட்டால் முட்டாள்தனம். நீங்கள் அதை பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து படம் வந்து அந்த கதையை நமக்கு ஒரு பேய் படத்தில் நம்மளை பயமுறுத்தணும்னா உண்மையிலே பேய் வர்ற மாதிரி சீன் வச்சாதான் நம்ம பயப்படுவோம். அதே மாதிரி ஒருத்தனை வில்லனாக காட்டணும்னா அவன் வில்லத்தனமான ஒரு சில விஷயம் கொலை பண்ணணும், ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணால் தான் அவன் வில்லன். ஹீரோனா ஹீரோக்குன்னு ஒரு இது இருக்குது, அதெல்லாம் பண்ணால் தான் ஒரு ஹீரோ. ஸோ இது வந்து சினிமாவில் அப்படி தான் பண்ண முடியும். அதனால் வந்து இல்லை, நான் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டோரின்னு சொல்கிறாங்களா, அது நம்ம ஸ்டோரியெல்லாம் கிடையாது. அவர் ஒரு ஸ்டோரி எடுத்து அது எல்லாருக்கும் கரெக்ட் ஆகும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது.
ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.